கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் எல்லோரும் செவி கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரு வார்த்தை கேட்கிற உங்களை நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை கேட்கிற உங்களைப் போல உலகத்தில் ஒருவரும் இல்லை. அதானே உண்மை. நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டு அதன்படி இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கையை என்ன செய்கிறீங்க, அமைத்து கொள்ளுகிறீர்கள். இன்றைக்கு நாம் கேட்க போகிற செய்தியின் மிக முக்கியமான ஒரு கருத்து, சாரம்னு சொல்லுவாங்க. அதை அதனுடைய சொல்ல போகிற 2 காரியங்களை சொல்ல போகிறேன், 2 சம்பவங்களை வேதத்திலிருந்து. அந்த 2 சம்பவங்களிலும் உள்ள முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா, உன்னை பயமுறுத்தும் அல்லது அச்சுறுத்தும் எந்த சூழ்நிலையிலும் தேவன் உன் பட்சத்திலிருந்து உனக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. திரும்ப சொல்கிறேன், உன்னை பயமுறுத்தும் அல்லது அச்சுறுத்தும் எந்த ஒரு சூழ்நிலையோ எந்த ஒரு காரியமோ அதன் மத்தியில் தேவன் இறங்கி வந்து உனக்காக உன் பட்சத்திலிருந்து உன் சார்பிலிருந்து உனக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. 2 காரியங்களை சொல்ல போகிறேன், எல்லாம் கவனமாக கேளுங்க. 2 சம்பவங்கள், ஒன்று யாத்திராகம் புஸ்தகத்திலிருந்தும் இன்னொன்று சாமுவேலின் புஸ்தகத்திலிருந்தும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மோசையின் தலைமையில் புறப்பட்டு எங்கே வந்துட்டாங்கன்னா செங்கடல் கிட்ட வந்துட்டாங்க. செங்கடல் கிட்ட வந்தாச்சு. இப்போ செங்கடல் கிட்ட வந்த பொழுது நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். இந்த ஜனங்கள் யார் பேச்சை கேட்டு வந்துட்டாங்க? மோசையின் பேச்சை கேட்டு வந்துட்டாங்க. கர்த்தர் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போக என்னை அனுப்பினார் என்று சொன்னதை நம்பி என்ன செய்துட்டாங்க லட்சக்கணக்கான ஜனங்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், தேவன் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பாரு, எங்கள் முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அதை வாக்குத்தத்தம் பண்ணி விட்டார், அதுதான் நிறைவேறப் போகிறது என்ற அந்த நம்பிக்கையிலே மோசையை தொடர்ந்து வந்தார்கள். இப்பொழுது வந்த அந்த ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக வரும்பொழுது அங்கே அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல், ஒரு பயமுறுத்தல் வந்தது. நம்முடைய வாழ்க்கையில் கூட அச்சுறுத்தும் சில காரியங்கள் வரும். நம்ம என்ன செய்யறதுன்னு அந்த நேரத்தில் பயந்து போய் ரொம்ப திகைத்து, சில நேரங்கள் நம்ம ரொம்ப நடுங்கி காணப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும். இப்போ இங்கே என்ன நடந்ததுன்னா, 14ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 5, 6, 7 வசனங்கள் 8, 9 வரை கொஞ்சம் வாசித்து பார்த்தா முதல் ஒரு முகவுரையை உங்களுக்கு தெரியும். வாசிங்க. 5, ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவர்கள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். ஒரு நிமிஷம், 7ஆம் வசனத்தை கவனிங்க. யாரை பயமுறுத்துறதுக்கு? நம்மை விட்டு போன இஸ்ரவேல் மக்களை பயமுறுத்தி மறுபடியும் அவங்களை என்ன பண்ணணும்? கொண்டு வந்து எகிப்தில் அவங்களை அடிமையாக்கணும். இந்த அச்சுறுத்தலை கொடுக்கும்படி, பயமுறுத்தலை கொடுக்கும்படி அவன் சாதாரணமாக போல 600 பிரதானமான ரதங்கள், அப்படின்னா ரொம்ப யுத்தத்தில் தலை சிறந்த ரதங்கள். யார் கொண்டு போனது? பார்வோன் ராஜா, எகிப்தின் ராஜா. இன்னும் மற்ற சகல ரதங்கள் என்னென்ன இருக்குதோ எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கிட்டு அது மாத்திரமல்ல, அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். 8ஆம் வசனம். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை 9ஆம் வசனம் வாசிங்க. எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சேபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின்
முன்னணியிலே பாளையம் இறங்கி இருக்கிற ஆ. அவர்களை அந்த கிட்டினார்கள். மைக் எடுத்துங்க, இந்த மைக் ஆஃப் பண்ணி வச்சு அந்த மைக் கொடு. இப்போ இந்த எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும், நல்லா கவனிங்க 9ஆம் வசனத்தை, ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும், பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய படைகள். யாரை பிடிக்கணும்? தேவ ஜனங்களை மறுபடியும் பிடித்து கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்து அடிக்கணும்? எகிப்தில் அடைச்சி மறுபடியும் அவங்கள அடிமையாக்கணும். அதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பலத்தோடு, அவ்வளவு பெரிய ஆயுதங்களோடு, ஜனங்களோடு. நல்லா இருக்கு பாருங்க வேதத்தில், சகல குதிரைகளோடும். முன்னாடி என்ன வாஸ்தம்? பிரதானமான ரதங்கள் எவ்வளவு இருக்குதோ எகிப்தில் அத்தனை எடு, எல்லாத்தையும், எல்லா இராணுவத்தையும் கூப்பிடு. சும்மா விடக்கூடாது அவங்கள என்ன செய்யணும்? நம்மளை பார்த்து அவங்க பயந்து நடுங்கணும். அப்படி என்ற சிந்தையோடு கூட அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். போய் கிட்ட நெருங்கிட்டாங்க. இப்போ நல்லா கவனிங்க, கிட்ட நெருங்கிட்டாங்க. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், 10ஆம் வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். பாத்தீங்களா? இப்ப என்ன ஆச்சு? ஒரு பயமுறுத்தல். இவங்க சந்தோஷமா புறப்பட்டு ஒரு நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா கானானுக்கு போறோம். தங்கள் பிள்ளைகளோடும் தங்களுக்கு இருந்த ஆடு மாடுகளோடும் என்ன செய்தாங்க? எகிப்திலிருந்து புறப்பட்டு கால்நடையா போறாங்க. ஒரு வாகனம் கூட இல்லை அவங்களுக்கு. அவர்கள் போய் அந்த செங்கடலுக்கு முன்பாக இருக்கிற, வேதம் சொல்லுகிறது, அந்த பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னாடியில் அவங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தால் இப்பொழுது யார் திரும்பி வர்றது? பெரிய படை, ரதங்களும் குதிரை வீரர்களும் சேனைகளும் என்ன செய்துட்டாங்க? வந்து இவர்களை கிட்ட நெருங்கி விட்டார்கள். இப்போ இதை கண்ட இஸ்ரவேலுடைய இருதயத்திலே ஒரு பயம் ஏற்பட்டது. மிகவும் பயந்தார்கள். எப்படி போட்டிருக்குது? அவ்வளோதான், நம்ம லைஃபே முடிஞ்சிடுச்சு. இனி திரும்பவும் அங்கே இருக்கும்பொழுதே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இல்லையா? ஆளோட்டிகள் நிமித்தம் கடுமையான கஷ்டங்களை அனுபவித்தோம். இன்னும் நம்ம திரும்பி நம்மளை கொண்டு போனால் அதிக கொடுமை அனுபவிக்கணும். அச்சுறுத்தும் பார்வோனுடைய சேனைகள், பயமுறுத்தும் பார்வோனுடைய சேனைகள் இஸ்ரவேல் மக்களை பின்தொடர்ந்து வந்தது. அவர்கள் அந்த சேனையை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். உன்னை அச்சுறுத்தும் எந்த ஒரு காரியத்தின் மத்தியிலேயும், பயமுறுத்தும் எந்த ஒரு சூழ்நிலை மத்தியிலேயும் நீ யாரை கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அவங்களே ஒரு சிலர் இருந்தாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக பேசி, என்னங்க நாங்கள் அங்கேயே செத்து இருப்போமே, எங்கள் அப்பாவுக்கு வயசாகி போச்சு, அவரையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம், செத்து இருந்தாருன்னா அங்கேயாவது ஒரு நல்லடக்கம் பண்ணியிருப்போம், அதுக்கும் வழி இல்லாமல் கொண்டு வந்து இப்போ எங்களை இங்கே வச்சுட்டு இப்போது எங்கள் பின்னாடி பார்வோன் வந்து என்ன செய்கிறாரு? எங்களை மறுபடியும் அடிமைப்படுத்தும்படியா, மறுபடியும் எங்களை வந்து ஒருவேளை கொல்லணும்னு கூட நினைக்கலாம் பார்வோன். எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டீரே என்று மோசேனிடத்தில் வந்து சிலர் முறுமுறுத்தார்கள். நாங்கள் இங்கே சாகிறத விட அங்கே இருந்தால் நல்லா இருக்குமே, நாங்கள் பேசாமல் எகிப்தில் ஒரு வேலையை பார்த்துட்டு போயிருந்திருப்போமே, இப்படி எல்லாம் மனதில் பயந்தவர்களாக, எல்லாம் சொல்லுங்க, மனதில் பயந்தவர்களாக. நிறைய நம்ம கூட பயந்துட்டோன்னா ஏதோ பேசுவோம் பாருங்க, இல்லை நான் தெரில, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரே எனக்கு சூன்யமாகவே இருக்குது,
இந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா வேற அடிக்கடி எங்கெங்கேயோ போயிட்டு வருது. ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன். ஜெபம் பண்ணுறது அந்த அம்மா சொன்னது, பக்கத்து வீட்டில் அம்மா மேலே தான் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது பாஸ்டர். என்னன்னு கேட்டான். அந்த அம்மா எங்கேயோ அடிக்கடி போயிட்டு வருது. அது எப்போல்லாம் போயிட்டு வருதோ எனக்கு பிரச்சனை வருது. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, எனக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏதோ சூனியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஏதோ செய்வினை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பயம். நான் சொல்கிறேன், பயம் வந்தாவே உன் சமாதானம் போயிடும், உன் நிம்மதி போயிடும். உன் கண்கள் பார்க்கிற அச்சுறுத்தும் காரியங்கள் உன் மனதை கலங்க பண்ணுமானால் நீ என்ன செய்வ? ஏதோ நினச்சோ பயந்துட்டு தான் இருப்ப. நான் சொல்கிறேன், அந்த சூனியம் அந்த மாதிரி செய்வினை இதெல்லாம் கண்டு கிறிஸ்தவங்க பயப்படக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன்னா இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. அவங்க காசு தான் வேஸ்ட்டு, அவங்களுக்கு அவங்க நட வேஸ்ட்டு, அவங்க அலைச்சல் வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட்டு. என்ன சொல்கிறீங்க? எல்லாம் வீணாக போயிடும் அவங்களுக்கு. ஆனால் நீங்கள் பயப்படக்கூடாது. இப்போ பார்வோன் என்ன சும்மா வந்திருக்கிறானா? சமாதானம் பேச வந்திருக்கிறானா? கவனிங்க, சமாதானம் பேச வந்திருக்கிறானா? இல்லை. இவர்களை அச்சுறுத்தும்படி, பயமுறுத்தும்படி இவர்களை அழைத்தவர் யாரு? சேனைகளின் கர்த்தர். இவர்களை மோசையின் மூலமாக அங்கே விடுதலை பண்ணி கொண்டு வந்தவர் யாரு? மகிமையின் தேவன். சும்மா இருப்பாரா? இப்போ மோசே ஜனங்களிடத்தில் பேசின ஒரு காரியத்தை நம்ம கவனிக்க போறோம். 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். முதல்ல அவன் என்ன சொன்னா? முதல்ல பார்வோனுடைய சேனைகளை கண்டு பயப்படாதீங்க. எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பார்வோனின் சேனைகளை கண்டு பயப்படாதீங்க. முதல் சொன்ன வார்த்தை என்னது? ஏன்னா இவங்க பயத்தில் இருக்கிறாங்க. கண்ணெதிரே ஒரு பெரிய மரணம், சாவு வந்து நிற்கிது பார்வோன் ரூபத்தில். இல்லை, நல்லா புரிஞ்சிடுச்சு இவங்களுக்கு. இவன் சாதாரணமாக வரல, பெரிய சேனைகளோடு வந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். எல்லாம் சொல்லுங்க, பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அவர் என்ன சொல்றாரு கவனிக்கிறீங்களா? நின்று கொண்டு. நீங்க போய் பார்வோன்ட்ட எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தாதீங்க, சண்டை போடணும்னு எதையும் செய்யாதீங்க. நீங்கள் நின்று கொண்டு பேசாம இருங்க, உங்க ஸ்தானத்தில் நில்லுங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னா, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இனி என்றைக்கும் சொல்லுங்க, என்றைக்கும். கேபிள் மைக் வாங்கிக்கோங்க, அதை ஆஃப் கேபிள் மைக் மன்னிக்கணும். நீங்கள் என்றைக்கும் சொல்லுங்க, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். மோசே சொல்றாரு. ஆனா அங்க பார்வோன் நின்னுட்டு இருக்கிறான் சேனைகளோட. 14ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், சும்மா இருப்பீர்கள். நீங்க சும்மா இருப்பீர்கள். யார் உங்களுக்காக யுத்தம் பண்ண போறது? கர்த்தர் செய்ய போறார் யுத்தம். நீங்க நின்று வேடிக்கை பாருங்க. சொல்றீங்க நாங்க அங்கேயே செத்து இருந்தா நல்லா இருக்கும், இங்க வாழ்ந்திருந்தா நல்லா இருக்கும். எல்லா பிரச்சனையும் வருங்க, அது உலகம். நீங்க எப்படி இருக்கணும்? அதை தான் வேதம் சொல்லுகிறது. நீங்க எப்படி இருக்கணும்? பயமுறுத்துகிற ஆவிகள் மத்தியில தைரியமா நிக்கணும். அல்லேலூயா. இப்போ மோசே சொல்லிட்டு என்ன செய்தார்? மக்களை தைரியப்படுத்துறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சில நேரங்களை யாராவது பயமுறுத்துறாங்களா, அச்சுறுத்துறாங்களா? நீங்க அதற்கெல்லாம் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்க போய் கர்த்தர் சமூகத்தில் அவர் முகத்தை நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். இப்போ கர்த்தர் என்ன சொல்றார் மோசே கிட்ட? இந்த கடலை ரெண்டா பிளந்துரு. சாதாரணமான விஷயமா அது? கடலையே ரெண்டா பிளந்துருன்றார். 16ஆம் வசனம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. என்னது?
ஒரு காவாயை, ஒரு சாதாரண கால்வாயை பிளக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். இவர் எதை பழக சொல்கிறாரு? சமுத்திரத்தை ரெண்டாக்குன்றாரு. யார்கிட்ட சொன்னது? மோசே கிட்ட. அதன்படியே மோசே போய் தன் கோலை நீட்டுகிறார். செங்கடல் அங்கே கர்த்தர் இறங்கி வந்து அவருடைய நாசியின் சுவாச காற்றினால் அந்த கடலை ரெண்டாக என்ன செய்தாராம்? அந்த தண்ணீர் வந்து, உதாரணமாக தண்ணீர் வந்து எப்போ மதில் போல் நிற்கும் தெரியுங்களா? -டிகிரி. என்னதுங்க? சாதாரண தண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியாது, மதில் போல் நிற்க வைக்க முடியாது. ஒரு சில நிமிடங்களில் அந்த தண்ணீர் உறைந்து மதில் போல நிற்க ஆரம்பித்து விட்டது. -டிகிரி. இந்த பக்கம் ஒரு -டிகிரி, இந்த பக்கம் ஒரு -டிகிரி ஆக்கி ஆண்டவர் பாருங்க எவ்வளோ பெரிய காரியம் செய்கிறார். அந்த தண்ணீரையே மதில் சுவராக்கி, எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா? நடுவில் வெட்டாந்தரை என்ன இருக்குது? ஆமாம், ரெண்டு பக்கமும் அந்த தண்ணீர் பனிப்பாறை போல நின்றுச்சு, உருகி அப்படியே நிற்கிது. நடுவில் வெட்டாந்தரை ஜனங்களுக்கு. இப்போ கர்த்தர் சொல்ற ஜனங்களெல்லாம் இறங்கி போ சொல்லு. இப்போ ஜனங்களெல்லாம் இறங்கி செங்கடலை நடக்க ஆரம்பித்தார்கள். நடந்து அவர்கள் உள்ளே வரும் பொழுது தொடர்ந்து பார்வோன் என்ன செய்கிறான்? அந்த செங்கடலுக்குள்ளே இறங்கி வருகிறான். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே 14ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். இது யாருக்காக ஏற்படுத்தப்பட்ட பாதை? தேவ ஜனங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட பாதை. சத்துருக்கள் உள்ள வரக்கூடாது. ஆனா வந்தா அங்கே அவர்களுக்கு என்ன வரும்? தேவனால் வருகிற நியாய தீர்ப்பு வரும். இப்போ இங்க என்ன நடக்கிறது? இவங்கெல்லாம் இறங்கிட்டாங்களேன்னு சொல்லி பார்வோனும் அவனுடைய சகல சேனைகளும் ரதங்களும் குதிரைகளும் சமுத்திர நடுவே பிரவேசித்தார்கள். ஆனால் பிரவேசித்த உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்க. 24, 25 வசனங்களை. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்தார். எல்லாம் சொல்லுங்க, சேனையை கலங்கடித்தார். எப்படி கலங்கடித்தார்னு பாருங்க 25ஆம் வசனத்துல. அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும். என்னாச்சு? இவங்க ரதங்களின் உருளைகள் கலன்றது, கழலவும். அவர்கள் தங்கள் அந்த ரதங்கள் வேகமா போக முடியல. அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். ஜனங்கள் நடந்து வேகமா போறாங்க, ஆனா ரதம் போக முடியல. எது நியாயப்படி வேகமா போகணும்? ரதம் தானே. உன் கால்களை மான்களின் கால்களை போலாக்குகிறார். சொல்லுங்க, கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. என் கால்களை மான்களின் கால்களை போலாக்குகிறார். அந்த பெரிய சமுத்திரத்தின் நடுவில் ரொம்ப சந்தோஷமா நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒருவனுக்கும் ஒரு வருத்தமும் இல்லை. ஆனா பின்னால் வந்து அச்சுறுத்தின பயமுறுத்தின பார்வோனுடைய சேனைகளின் ரதங்கள் எல்லாம் என்ன பண்ணாச்சு? அந்த சேனையினுடைய ரதங்கள் எல்லாம் வருத்தத்தோடு அப்படியே போக முடியல, ஓட்ட முடியல. குதிரைகள் ஓட மாட்டேங்குது. பார்த்தீங்களா? குதிரைகளை கூட ஓட விடாமல் என்ன செய்யறாரு? அங்க ஒரு வருத்தத்தை அவங்க மத்தியில் உண்டாக்குறார். அப்பொழுது அவங்க சொல்ற வார்த்தை பாருங்க. அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்றாரு? யுத்தம் பண்றார். எந்த பார்வோன் எல்லாரும் வாங்க மறுபடியும் கொண்டு போய் அவங்கள பயமுறுத்தி கொண்டு வந்து இனி வாயே திறக்காத அளவுக்கு அவங்கள இங்கே போட்டு வைக்கணும் அடிமையான்னு சொன்னானோ, இப்போ அந்த பார்வோனுடைய சேனனுடைய வார்த்தை என்ன? இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார், எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இப்போ நம்ம பெரிய அடி வாங்க போறோம், ஓடிடணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தர் அவர்களுக்காக
சொல்லுங்க, கர்த்தர் துணை நின்று. நீங்கள் கூட யாராவது உங்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி உங்களை ஏதாவது செய்யும்பொழுது நீங்கள் ஒன்றும் அதுக்காக பயந்து கயந்து என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லி சோர்ந்திடாமல், என்னோடு இருக்கிறவர் பெரியவர், என்னை அவர் ரட்சிப்பார், என்னை பாதுகாக்க வல்லவர், என்னை நடத்துவார். அல்லேலூயா. நிறைய நேரம் நம்மளை அப்படி அச்சுறுத்துவாங்க. ஏன்னா நம்மலாம் கொஞ்சம் அமைதியாக அப்படியே போகிறோம் இல்லையா. நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருப்போம். என்ன செய்வாங்க, நம்மளை கொஞ்சம் மேலே வந்து செங்கடலுக்குள்ளே வந்தா மாதிரி கொஞ்சம் அப்படி உள்ளே வந்து நம்மளை மிரட்டிட்டு போவாங்க. ஒரு முறை ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று நான் படித்தேன். என்னென்னா, ஒரு நல்ல விசுவாச குடும்பம், அந்த குடும்பம் ஒரு நல்ல சொந்த வீட்டில் குடியிருந்தார்கள். அந்த அந்த வீட்டார் வந்து கொஞ்சம் வெளியில் கடன் வாங்கி விட்டார்கள். அந்த கடன் கொடுத்த அந்த மனுஷன் நிறைய வட்டி மேலே வட்டியை போட்டு அந்த குடும்பத்தாரை மிரட்டி, ஏற்கனவே நிறைய பணம் வாங்கியாச்சு, அந்த வீட்டை எங்களுக்கு எழுதி கொடு, வீடு நல்ல விலை போகக்கூடிய வீடு, ஆனால் கொடுக்க வேண்டிய பணமும் கொஞ்சம். அது சொன்னார்கள், கொஞ்சம் பணம் தானே தரணும், கொடுத்து விடுகிறோம். அதெல்லாம் முடியாது, பணத்தை இப்பொழுதே கொடு, இல்லை என்றால் வீட்டை கொடு என்று மிரட்ட ஆரம்பித்தார்கள். இவங்க நல்ல விசுவாச குடும்பம். அவர்கள் சொன்னார்கள், கொஞ்சம் நேரம், கொஞ்சம் எங்களுக்கு நாட்கள் கொடுங்கள், நாங்கள் எப்படியாவது கடனை அடைத்து விடுகிறோம். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் சொன்னார்கள், இன்னும் நாங்கள் சொல்லுகிற ஓரிரு நாட்களில் ஒன்று பணம் கொடுக்க வேண்டும், வீட்டை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஆளை கூட்டிகிட்டு வந்து, அந்த ஆள் வந்து சொன்னான், நான் யார் தெரியுமா, என் பேரை கேட்டால் ஊரே நடுங்கும், உலகமே நடுங்கும், என்ன எங்கிட்டலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் என்ன செய்யணும், ஒழுங்காக வீட்டை கொடுத்துட்டு ஓடிடணும், 2 நாள் கழித்து வருவேன்னு சொல்லிட்டு போனான். இவங்க என்ன செய்தாங்க, 2 நாள் போய் உபவாசம் பண்ணி, ஆண்டவரே எங்கள் இக்கட்டில் நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே, உங்களை நம்பியிருக்கிற எங்கள் முகத்தை நீ வெட்கப்பட விட மாட்டீர், எங்களை பயமுறுத்துகிற சத்துருக்கள் மத்தியிலே எங்களுக்கு ஜெயத்தை தருவீர்னு அவங்க போய் ஆண்டு சமூகத்தில் இருந்தார். 2 நாள் கழித்து வருகிறேன் என்று சொன்னவன் வரவில்லை. காரணம், அவன் ஒரு விபத்திலே மரித்து போனான். யார் வந்து மிரட்டினானோ அவன் ஒரு விபத்திலே மரித்த செய்தியை கேட்டார்கள். நான் சொல்கிறேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. எல்லாம் சொல்லுங்க, உனக்கு என்ன சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் சொல்லுங்க, விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். அல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். பாடலாமா? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். இன்னொரு முறை பாடலாமா? உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார். நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்.
வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் அம்மன் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நல்ல சந்தோஷமா சொல்லுங்க. என் ஆண்டவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. அல்லேலூயா. எங்கேயுமே கிடையாது. இந்த இஸ்ரவேல் மக்களுடைய பயம், மிகவும் பயந்தார்கள். ஐயோ, பார்வோன் வந்து மறுபடியும் எங்களை கொண்டு போய் மறுபடியும் எங்களை அடிமையாக்கி மறுபடியும் எங்களை இல்லாமல் பண்ணிடுவானே, இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்து போகணுமா, எங்கள் வாழ்க்கை வீணாக போகணுமா? நான் சொல்கிறேங்க, கர்த்தரை நம்பின உங்கள் வாழ்க்கை ஒரு நாளும் என்ன செய்யாது, வீணாய் போகாதுங்க, கெட்டு போகாது. அல்லேலூயா. நீங்கள் அவரை நம்பி இருக்கிற பொழுது உங்களை கைவிடுவாரோ, உங்களை மறப்பாரோ? அல்லேலூயா. அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஆமேன் சொல்லுங்க. இவங்க இப்போ என்னாச்சு தெரியுமா? மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாரு, வாசிங்க 26லேருந்து கொஞ்சம் வேகமாக வாசிங்க. கர்த்தர் மோசே நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு. சமுத்திரத்தின் மேல் இப்ப என்ன சொல்றாரு? உன் ஜனங்கள் எல்லாம், எல்லா ஜனங்களும் இப்போ என்ன செய்தாச்சு? சமுத்திரத்தை விட்டு வெளில வந்தாச்சு. இப்போ அவங்க கரெக்டாக சமுத்திர நடுவில் இருக்கிறாங்க, எல்லா பார்வோனுடைய சேனைகளும் அவன் குதிரை வீரர்களும். இப்போ கர்த்தர் சொல்கிறார் மோசையை நோக்கி, திரும்ப உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு. என்ன செய்யணும்? எல்லா சமுத்திர ஜலமும் அந்த எகிப்தியர் மேல் வர வேண்டும். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எல்லாம் ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி திரும்பி வந்தது? ஆமாம், பலமாய், ரொம்ப வேகமாக வருது. ஆமாம், தேவனுடைய வல்லம் அப்படிப்பட்ட வல்லமை. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வல்லமை சொல்லுங்க. சமுத்திரம் பலமாய், ஒரு வழி கூட இல்லை பார்வோன் தப்பிப்பதற்கு, உயிர் பிழைப்பதற்கு ஒரு வழியும் இல்லை. அவ்வளவு பலமாய் சமுத்திரம் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை யோசிச்சு பாருங்க, அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் அவர்களுக்கு. இவர்களே தேடி வந்து இவர்களே என்ன பண்ணாங்க? தேவனுடைய நியாய தீர்ப்புல தங்களை ஒப்பு கொடுத்து விட்டார்கள். தேவன் நம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் எல்லாம் சொல்லுங்க மூடிக்கொண்டது. நான் சொல்றேன், ஒருவனும் தப்ப முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, ஒருவனும் தப்ப முடியாது. கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பிலே உன்னை சுகத்தோடு பலத்தோடு நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை அழைச்சிட்டார்னா நீ அவரை நம்பி நீ தைரியமா நடந்து போங்க. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. நீங்க தைரியமா சொல்லணும், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் என்னை முடிவு பரியந்தம் நடத்துவார். என்னை பாதி வழியில கொண்டு வந்து அனாதையாய் விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல, என்னை முடிவு பரியந்தம் நடத்துவார். அவர் ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட இருப்பார், சகல நாட்களில் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அவர் அழைத்து விட்டால் என்னை சரியாக நடத்துவார். எந்த சத்துருக்களும் என்னை மேற்கொள்ள முடியாது. சங்கீதக்காரர் அவர்களே இடறி விழுந்தார்கள், சமுத்திரத்தின் நடுவில் அவர்களை இடறி விழுந்தார்கள், அவர்களை கடல் மூடிக்கொண்டது. வேதம் சொல்லுகிறது, அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரின் வழியாக இவங்களை நல்ல ஒரு பாதுகாப்போடு தேவன் நடத்தினார். அல்லேலூயா. அவர்கள் இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும்
ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை கண்டார்கள். சொல்லுங்க, என்ன ஆண்டவர் மோசேயின் மூலமா சொன்னாரோ அதை நிறைவேற்றினார். அப்போ உன்னை பயமுறுத்துகிற அச்சுறுத்துகிற எந்த சூழ்நிலை கண்டு நீ பயப்படாதே. தேவன் உன் பட்சத்திலிருந்து உனக்கா யுத்தம் பண்ணுவார், உன்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. சரி, உன்னை காப்பாற்றுவார். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை என்று சொன்னபடியே அவர்கள் எல்லோரும் அந்த சமுத்திரத்திலே செத்து கிடந்தார்கள். ஆமென். தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே, தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் மறைந்து இல்லாமல் போய்விடும். எல்லாம் சேர்ந்து பாடுங்க. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் மறைந்து இல்லாமல் போய்விடும். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழியை நீ கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார், உன் காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? திரும்பி பார்த்து பயந்த ஜனங்க இப்ப திரும்பி பார்த்து விசுவாசிக்கிறாங்க. அப்ப திரும்பி பார்த்து என்ன பண்ணாங்களா? மிகவும் பயந்தார்கள். இப்ப திரும்பி பார்த்து என்ன செய்றாங்க? ஐயோ, என் தேவன் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. இப்ப திரும்பி பார்த்தாங்க, என்ன கடந்தார்கள்? பாருங்க 31ஆம் வசனம். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை, எல்லாம் சொல்லுங்க, மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டபோது, இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய விசுவாசம் வைத்தார்கள். எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கர்த்தரை எல்லாரும் சொல்றேன், எல்லா கரங்களை உயர்த்துங்க. சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் எழும்பினாலும் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் எழும்பினாலும், சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் எழும்பினாலும், சொல்லுங்க, ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. சொல்லுங்க, என் இருதயம் பயப்படாது. ஏனென்றால் உன் சார்பிலே ஜீவனுள்ள தேவன் உனக்காய் யுத்தம் பண்ணுகிறார். அவர் உன்னை கைவிட மாட்டார். அந்த வனாந்தரத்தில் அந்த ஜனங்களை அவர் ரட்சித்தார். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய சேனை, அவ்வளோ பெரிய குதிரை வீரர்கள் ஒன்றும் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஒன்னே ஒரு காரியம், கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் நின்று அவர்களுக்காக யுத்தம் செய்தார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் நாம் கவனிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் அடிக்கடி வாசிக்கிற ஒரு காரியம்தான் கோலியாத்தின் சம்பவம். இந்த கோலியாத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கோலியாத்து பெலிஸ்திய வீரன், பெலிஸ்திய ஒரு பெரிய அசுரன். என்னதுங்க? என்னது?
அசுரன் எல்லாம் சொல்லுங்க இன்னொரு முறை. ஆமாம், பயங்கரமான அசுரன். அவன் யுத்த வீரன். இப்போ பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு யுத்தம் ஒன்று ஆரம்பிக்குது. இப்போ இந்த பெலிஸ்தன் கோலியாத்து வந்து என்ன சொல்கிறான், இஸ்ரேல் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறான்னா, வாசிக்கலாமா? 17 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழம் 1 ஜானுமாம். சராசரி மனுஷனை விட ரொம்ப அதிக உயரமான ஆளுன்னு வச்சுங்களேன். 6 முழம். அவன் தன் சேர்ந்து வாசிங்க. அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமா இருக்கும். பாத்தீங்களா? வெண்கலம் எவ்வளவு வெயிட்டா இருக்கும். ஆனா அவனுடைய கலசமே எப்படிப்பட்டதான்? 5000 சேக்கல் நிறைந்த வெண்கலத்தை என்ன வச்சிருக்கிறான்? அந்த போர்க்கவசம் எல்லாம் சொல்லுங்க. ஆமா, எதிரிகிட்ட போர்க்கவசம்லாம் இருக்குது. அப்புறம் அடுத்து அவன் தன் கால்களிலே வெண்கல கவசம். சாதாரணமான ஆள் இல்ல அவரு, பயங்கரமான அசுரன். தன் தோள்களின் மேல் வெண்கல எல்லாம் வெண்கலம் தான் அவர்கிட்ட. அது எல்லாம் வெண்கலம் தான். ஸ்ட்ராங்கான ஆள் போல இருக்குது இல்ல? ஆமா, நம்ம கூட நிறைய பேர் ஐயோ அவர் பெரிய ஆளுங்க, அவர் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆள், பலசாலி, நம்மலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சில நேரத்தில் நம்ம நினச்சிக்கிறோம்ல. பெரிய அவர் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி மீட்டு கொள்ளுவேன். யார் கையிலிருந்து? பலவந்தரின் கை. உன்னை உறுதியாக பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கமும் போக விடாமல் இந்த பக்கமும் போக விடாமல் உன்னை ஒன்றுமே செய்ய விடாமல் பிடித்து வைத்திருக்கிற பலவந்தரின் பிடியிலிருந்து உன்னை விடுவிக்க தேவன் வல்லவர். அல்லேலூயா. நீ எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு உன்னை பிசாசு நேரங்களை பிடிச்சி உன்னை அப்படியே நிறுத்தி தன்னுடைய அந்தகார வல்லமையில சில நேரத்தில் கட்டி வச்சிருக்கிறான். இயேசுவின் நாமத்தில் தேவன் என்ன செய்தார்? உன்னை அந்த அந்தகார பிடியிலிருந்து உன்னை விடுவிக்கிறார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. வியாதியின் கட்டிலேருந்து விடுவிக்கிறார், பலவீன கட்டிலேருந்து விடுவிக்கிறார். இவனுடைய வெப்பன்ஸ், இவனுடைய ஆயுதங்களே பெரிய அளவில் இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. வேதமே சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆள் என்ன செய்யறான்? அது அவனுடைய ஈட்டியை பாருங்க. 7ஆம் வசனம். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனத்தையும். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஈட்டி? இதெல்லாம் பார்த்தா நீங்க என்ன பண்ணீங்க? தூங்கவே மாட்டீங்க. ஐயோயோ முடியாது சாமி, எசப்பா அவ்வளோதான் நான் இல்லை. ஈட்டி எப்படி இருந்துச்சு? கோலியாத்தினுடைய ஈட்டி சொல்லுங்களேன். பனமரத்து அப்படி இருந்துச்சு. வாசிங்க மறுபடியும் வசனத்தை. அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதி. அவ்வளோ கனம். அப்புறம் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமா இருக்கும். அந்த கூறு இருக்குல்ல, ஈட்டியினுடைய கூறு, அதுவே 600 சேக்கல் இரும்பு. இவன் என்ன மனுஷனை அடிக்க வந்தானா இல்லைன்னா யார் அடிக்க வந்தானே தெரியல. எல்லாம் எதுக்கு இவ்வளோதான் வச்சுக்கிட்டு வர்றான்னு தெரியல இல்லை? என்னங்க இவ்வளோ தூக்கிட்டு வந்து நிற்கிறான். அதெல்லாம் யார் அடிக்கிறதுக்கு? என்ன சொல்றான் பாருங்க. அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். அவ்வளோ பெரிய பரிசை அவருக்கு. ஒரு ஆள் பிடிச்சின்னு போனோம் இல்லை? இவ்வளோ பெரிய ஆள் வந்து இப்ப என்ன சொல்றாரு? அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி 40 நாள். எத்தனை நாள்? ஒரு வசனம் வாசிங்க. 16ஆம் வசனம் அதே அதிகாரத்துல. அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். இப்படி சொல்லிட்டு
40 நாள் வந்து நிற்பான். சவுலும் ஆளை காணோம், எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவன் முன்னாடி போய் நிற்கிறதுக்கு தைரியம் இல்லை. எல்லாம் யார் தெரியுமா? இஸ்ரவேலுடைய சேனைகள், இஸ்ரவேலுடைய சேனைகள். இப்போ இந்த கோலியாத்தை பற்றி நம்ம படித்தாச்சு. அவர் எவ்வளோ பெரிய ஆள் கவனிக்கிறீங்களா? எவ்வளோ பெரிய ஆள், என்ன அவர் கையில் இருக்குது, சாதாரணமாக அவர் ஜெயிக்க முடியாது. ஆனால் இந்த கோலியாத்தை ஆண்டவர் யாரை கொண்டு வீழ்த்தினார் தெரியுமா? ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற தாவீதை கொண்டு. ஆமேன்னு சொல்லுங்க. அதுவும் ஒரே ஒரு கூழாங்கல்லை கொண்டு. சத்தமே இல்லையே, எல்லாம் நிறைய பேர் நல்லா தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். பிரசங்கத்தை கேளுங்கன்னா, பிரசங்கத்தை கேட்டால் தானே உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விடிய காலமாவது வரும். கேட்க வேண்டியதையே கேட்காம எப்படி சொல்லுங்க? இந்த மாதிரி சொல்லும்பொழுது நம்ம ஆவியில் களி கூறணும். கர்த்தர் எனக்கு இவ்வளோ பெரிய காரியம் வச்சிருக்கிறாரு. சந்தோஷமா ஆமேன் அல்லேலூயா சொல்லி களி கூறணும். எல்லாத்துக்கும் பாஸ்டர் தான் சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, எழுந்திருங்க சொல்லுங்க, நல்ல சந்தோஷமா. ஒரு சாதாரண ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு வாலிப பையன் தாவீது அண்ணன்களை பார்க்க வர்றான். போர் நடக்கிற இடத்துக்கு வர்றான். வந்தால் அந்த பக்கம் பெலிஸ்தர் இராணுவம், இந்த பக்கம் இஸ்ரவேல் இராணுவம். 40 நாளாக வந்து ஒருத்தன் கத்திட்டு போகிறான். ஒருத்தனும் அவங்கிட்ட போல. பெரிய சவால் விடுறான். வாங்கடா, நீங்கள் யாராவது தைரியமாக இருந்தால் என்கிட்ட அப்படின்னு சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறான். அண்ணனங்களை பார்க்க வந்த தாவீது, இவர் வீட்டில் எத்தனாவது பையன்? 8வது பையன். ஆடெல்லாம் மேய்ச்சிக்க சொல்லி வேலையை கொடுத்தாரு அப்பா. அண்ணனுங்கெல்லாம் இராணுவத்தில் இருக்கிறாங்க. இஸ்ரவேலுடைய இராணுவத்தில் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது. வீட்டில் பிறந்த முதல் பிள்ளைகள் எங்கே வரணும்? இப்போவும் இருக்குது. இராணுவத்தில் சேர்ந்து 2 வருஷமாக வேலை செய்யணும் எல்லார் வீட்லேயும். எல்லா இஸ்ரவேல் இராணுவத்தினுடைய ரூல். அன்னைக்கு பைபிள் இருந்த மாதிரி இன்றைக்கி வச்சுருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த அண்ணனுங்களை பார்க்க வந்தார்ல தாவீது, அந்த நேரம் பார்த்து இப்போ வந்து யார் நிற்கிறது? அதே 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், அவன் இவர்களோடு பேசிக்கொண்டிருக்கையில், அவன் இவர்களோடு பேசிக்கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேலர் எல்லோரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு, பாத்தீங்களா, இங்கே ஒரு பயம். அவனை பார்த்த உடனே அலறடிச்சுன்னு ஓடிடுறது. ஓடு ஓடு, கோலியாத்து வரான், ஓடிடுங்க ஓடிடுங்க, கோலியாத்து வரான். சொல்லுங்க, ஓடிடு கோலியாத்து வரான். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, ஓடிடு. அப்படிதான் ஓடினாங்க. ஆனா தாவீது நின்று பார்க்குறான். யார் அவன்? அதான் உள்ள இருக்கிற ஆவி வேற. ஆமேன்னு சொல்லுங்க. உள்ள இருக்கிற ஆவி நல்லா இருந்துச்சுன்னா தைரியமா நிற்பான். யார் அவன்? இல்லை டே சின்ன பையில வாடா அந்த பக்கம், அவங்கிட்ட போய் நின்றுட்டு இருக்கிற, நசிக்கிற போறான் உன்னை. ஆனால் இவனை செய்கிறான். யார் அவன்? எல்லாம் சொல்லுங்க, யார் அவன்? ஆமாம், நம்மெல்லாம் வந்து பரிசுத்த ஆவியில் நிரம்பின ஜனங்கள். உள்ள பரிசுத்த ஆவியானவர் வச்சுக்கிட்டு வெளியில் கண்டதுக்கெல்லாம் பயப்படுறது. உள்ள இருக்கிற ஆவியானவரை பற்றியே தெளிவான அறிவு கிடையாது இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு. உள்ள இருக்கிற ஆவியானவரை பற்றி ஒரு தெளிவு இல்லைன்னா எப்படிங்க? உனக்கு தேவன் பரிசுத்த ஆவியான முத்தரித்து இருக்கிறார். உன் ஆவியானவர் முத்திரை போட்டாச்சு, நீ ஆவியானவருக்குள்ள இருக்கிற. இப்போ பிசாசே வந்து நின்னா கூட என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்கணும். இப்போ ஏசுநாதர் முன்னாடி சாத்தா வந்து நின்னவன பயந்துட்டாரா? நானே பசியில் இருக்கிறேன், நானே மயக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னாரா? கடைசி என்ன பண்ணார்? அப்பாலபோ சாத்தானன் கடிந்து கொண்டார். இல்லை, பிசாசுகளை துரத்துங்கன்னு நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தா பிசாசுங்க நம்மளை துரத்துது எங்கே போனாலும். என்னங்க நான் சொல்ல கரெக்ட் தானே? இந்த பாசிங் பிரேயருக்கு ஓடு, நீ பிசாசு துரத்துது, அந்த பாசிங் பிரேயருக்கு ஓடுறான். அதுவும் அங்கே அண்ணன் பேசி கொண்டிருக்கிறார், அந்த கூட்டத்துக்கு ஓடு, அங்கே பிசாசு துரத்துறான், அங்கே ஓடுற. ஓடி 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 ஓடி, ஐயோ என்னை பிசாசு துரத்துகிறது. சி நில்லு முதல்ல. இப்ப பிசாசை நீ துரத்து. அப்படித்தான் ஆண்டவர் விரும்புகிறார்.
ஆனால் இப்போ இருக்கிற பெரும்பாலான கிறிஸ்தவ ஜனங்கள் பிசாசை துரத்த இவங்க ஓடினுக்கிறாங்க, கூட்டம் கூட்டமாக ஓடுறாங்க. அவர் வல்லமையாய் ஜெபம் பண்ணுவார். இவருடைய ஜெபத்தில் பிசாசுகள் ஓடும். நான் சொல்கிறேன், நீயே பிசாசை துரத்துவதற்கு சகல அதிகாரத்தை ஆண்டவனுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. கோலியாத்துக்கு உள்ள அந்த அபிஷேகம் இருந்தது பாருங்க, தாவீதுக்கு. நான் யாரு சொன்னேன்? சாரி, மன்னிக்கணும். கோலியாத்துக்குள்ள இருந்தது வேற ஆவி, தாவீதுக்குள்ள இருந்தது என்னது? தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம். இப்போ என்னாச்சு? தாவீது பார்த்த உடனே அவனுக்குள்ள ஆவி வைராக்கியம். யார் இவன்? இவன் வந்து நம்ம தேவனுடைய பாருங்க, அவன் என்ன சொல்றான் பாருங்க, 26ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஆனால் நீங்கள் வந்து 24ஆம் வசனம் வாசிங்கன்னா, ஒரு இஸ்ரவேல் இராணுவ சேனையே பயப்பட்டு அவன் முகத்தை கூட பார்க்காத விலகி ஓடும் அந்த சூழ்நிலையில் இவன் சொல்கிறான், இவன் யார்? இவன் எப்படி நம்மளை நிந்திக்கலாம்? இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். ஆமென் சொல்லுங்க, எம்மாத்திரம். இந்த உன்னை துன்பப்படுத்துகிற உலகத்தில் எந்த துன்பமோ பிரச்சனையோ அது எந்த விதத்தில் வந்தாலும், எந்த உருவத்தில் வந்தாலும், எந்த சூழ்நிலையில் வந்தாலும், எவ்விதத்தில் வந்தாலும் நீ என்ன பண்ணணும்? அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கணும். அது எம்மாத்திரம் சொல்லணும். அந்த பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அதுக்கு மணிக்கணக்கில் அழுது, அதுக்கு ஒரு மாதிரி சோர்ந்து, அதுக்கு ஒரு நம்ம பாஸ்டர் போய் அவர்கள் ஆற்றி தேற்றி, சகோதரியே சகோதரனே கவலைப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னு சொன்னா தான் சந்தோஷப்படுறீங்க. நீங்களே என்ன செய்யணும்? இது எம்மாத்திரம். என்னது? ஒன்றுமே கிடையாது இல்லை. பேதுருவை பார்த்து கடல் மீது நடந்துவான்னு கட்டளை இட்டவர், அவன் நடந்தான்னு வேதம் சொல்லுது. ஆனால் அவனுடைய பார்வை ஆண்டவர் விட்டு கொஞ்சம் திரும்பி சமுத்திரத்தின் மேலே பட்டதுனால சமுத்திரத்தினுடைய காற்றையும் அந்த அலைகளின் கொந்தளிப்பை கண்ட உடனே உள்ளத்தில் கொண்டு சின்ன பயம் வந்து முழுக தொடங்கினான். முழுகிருவீங்க, கவனமாக இருங்க. நீங்கள் முழுகக்கூடாது. என்ன செய்யணும்? மிதந்து மிதந்து மகிழனுமே. சொல்லுங்க, மிதந்து மிதந்து. சும்மா ஒரு முறை பார்க்குற ஒரு நீச்சல் குளத்தில் சின்ன ஒரு குழந்தை, அந்த ஆளியோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. நமக்கெல்லாம் குளத்தில் குதிக்கிறதுக்கே பயமாக இருக்குது. அது நல்லா குதிச்சு மல்லாந்துக்கிட்டு இருக்குது தண்ணியில். எனக்கு ஒன்றுமே புரியல, இது குழந்தை தானா பொம்மை தானா? இது உண்மையான குழந்தை நடந்து வந்து தண்ணியில் குதிச்சுக்கிட்டு அது பாட்டு மல்லாக்க நீச்சல் அடிச்சுட்டு கிடக்கு. நம்மலாம் நீச்சல் குளத்தில் இறங்குனாவே ஆழம் எவ்வளோ இருக்குது தம்பி அப்படின்னு கேட்டு இறங்குறோம். சில நேரத்தில் நம்ம அப்படி ஆயிடுறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில். அந்த ஒரு சின்ன குழந்தை பாருங்க தைரியமாக குதிக்குது தண்ணியில். இந்த தாவீது சொல்கிறான், அவன் எம்மாத்திரம். இப்போ என்னாச்சு? இவரை கூட்டிகிட்டு போய் சவுலுக்கிட்ட விட்றாங்க. ஐயா, இந்த பையன்தான் கோலியாத்தை கொல்ல போகிறான். சவுலு பார்க்குறான், யார் இவனா? என்னங்கய்யா விளையாடுறீங்களா? சாமி வேதம் இருக்கான் பாருங்க, அவனை எழுப்புப்பா. ரொம்ப தரிசனம் கண்டுருக்கிறான். இந்த அவனை மாதிரி ஒரு குழந்தைய கொண்டு போயிட்டு அவனுக்கு இராணுவ ட்ரெஸ்ஸை போட்டால் எப்படி இருக்கும்? அவனுக்கு மிலிட்ரி ட்ரெஸ்ஸை போட்டவனா எடுத்து வச்சுக்கலாம். சிறு வயதில் சாமுவேல் இப்போ இராணுவ உடையிலே போட்டோ எடுத்து கொண்டான். ஆனால் அவனை மாதிரி ஒரு குழந்தை அபிஷேகத்தோடு எழும்பி நின்று சாத்தானை துரத்தினா எப்படி இருக்கும்? நீங்கள் நம்புவீங்க? அது மாதிரி தாங்க அபிஷேகத்துக்கு வயசே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அபிஷேகத்துக்கு என்ன இல்லை? எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. அது உள்ளக்கிற கற்பத்தில் இருக்கிற உருவாகிற குழந்தைய துள்ளுதுன்னா பாருங்க. அபிஷேகத்துக்கு வயசே கிடையாது. உங்கள் பிள்ளைகள் மேலே கூட அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளை கூட இப்போவே நல்ல அபிஷேகத்தில் வளரணும், ஆவியில் வளரணும். என்னங்க, அவ்வளோ பெரிய வீரனை பார்த்து என்னென்னமோ வச்சுக்கிட்டு பெரிய பெரிய படை சால்களை தூக்கிக்கிட்டு வந்து நின்று அவ்வளோ பெரிய சவாலை விடுறவனை பார்த்து உள்ளத்தில் ஒரு சின்ன பயம் கூட இல்லாமல் இவன்லாம் ஒரு ஆளான்னு கேட்குறான். யார்? தாவீது. என்னங்க இப்போ என்னாச்சு? சவுலு தாவீதை பார்த்த உடனே, சரி எப்பா நீ வந்து
பாருங்க 32ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரம். தாவீது சவுலை தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. ஒருவனுடைய இருதயம் கலங்காதீங்க. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன். யாருமே வராதீங்க, நான் போறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாருமே போகாதீங்க, யாருமே வராதீங்க, நான் போறேன். எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய ஆளுவன். சும்மா இஸ்ரவேல் ஜனங்களே பார்த்து பயந்து முகத்துக்கு விலகி ஓடி போனாங்க. எந்த அச்சுறுத்தலும் பயமுறுத்தலும் உனக்கு விரோதமாய் வரும் பொழுது நீ உன்னுடைய தோற்றத்தை பார்க்காத, உனக்குள் இருக்கும் ஆவியானவரை பார். உன் சூழ்நிலையை பார்க்காத, உனக்குள் இருக்கிற ஆவியானவர் வல்லவர். அல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் அவர் விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஆமென். வல்லமை. எல்லா கரங்களை தட்டி பாடுங்க. என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே எந்த பய ஆவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே ஒரு பய ஆவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் எதிர்ப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் எதிர்ப்புகளை. ஆமென். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். எத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு? இப்போ உனக்குள்ள ஆவியானவர் உண்மையா இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? இனிமே ஒரு விஷயத்தை குறித்து உள்ளத்துல பயப்படக்கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் கண்டாலும், பார்வோன் போல சேனைகளை கண்டாலும், அல்லது இந்த பெலிஸ்தன்மார் ஒரு பெரிய வீரன் எதிர்த்து வந்து நின்றாலும் என்ன செய்யக்கூடாது? உள்ளம் கலங்காமல் பயப்படாமல் தாவீதை போல நின்று நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன். 33ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன். என்ன சொல்றான்? நீ சின்ன பையன்பா. அவனோ சிறு வயது முதல் யுத்த பெரிய ஆளவன். சிலத பிசாசு பெரிய ஆள் மாதிரி தான் தெரியும், எதிர்த்து வருகிற ஆயுதங்கள் பெரிய ஆயுதங்கள் மாதிரி தெரியும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எல்லாவற்றை விட பெரியது. சொல்லுங்க, நான் நம்புகிறேன் ஆண்டவர் எல்லாரிலும் பெரியவர். அல்லேலூயா. அதனால தான் அவன் சொல்கிறான், சவுல்கிட்ட ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி காட்டுறான். நான் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு விஷயம் கரடி வந்தது, ஒரு விஷயம் சிங்கம் வந்து என் ஆட்டை பிடிச்சிக்கிச்சு. நான் ஆட்டுக்கிட்ட என் கரடிக்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இல்லை, ரெண்டத்தையும் பிடிச்சி ரெண்டாக கிழிச்சு போட்டேங்கிறான். எதுங்க இப்படி விசுவாசிங்க சாட்சி சொன்னால் எப்படி இருக்கும்? இல்லைங்க, இப்படி சாட்சி சொல்ல சொன்னால் நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறோம்? வேறு மாதிரி அதுக்கு நேர்மாறாக சாட்சி சொல்லணும் வரும். சொல்லணும், இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கடந்து போக தேவன் எனக்கு உதவி செய்தார். நீங்கள் தேவனோடு சார்ந்திருந்தா, தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? நல்ல மோசையை போல் ஜனங்களை வெற்றியாக வழி நடத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? தாவீதை போல் இந்த கோலியாத்தெல்லாம் கண்டு பயப்படாதீங்க, எல்லாரும் வாங்க, நான் இருக்கிறேன், தைரியமாக வாங்க, என் கூட வாங்க, நான் நிற்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். பா நீ இளைஞன்பா, நீ சின்ன பையன், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சொல்கிறான், இல்லை அந்த சிங்கத்தை கிழிச்சதை மாதிரி இவனை ரெண்டாக கிழிச்சு போட்டுருவேன், இந்த பெலிஸ்தனும் அதை மாதிரி தான் அப்படிங்கிறான். இப்போ சவுல் என்ன பண்ணுறாரு? அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு அவருடைய கவசத்தெல்லாம் தரித்து அவர் உடையெல்லாம் போடுறாரு. அது ஏற்கனவே தோல்வியின் உடையது. எது? சவுலினுடைய ஆடை தோல்வியின் ஆடை. தேவன் அதை விரும்பலை. நீ தோல்வியின் உடையை உடுத்தக்கூடாது. அதனால தான் ஒடுங்கின உடைக்கு பதிலாக துதியின் ஆவியை தந்தார். எல்லாம் சொல்லுங்க. அந்த எரிகோ கோட்டை மேலே இருந்துட்டு நல்லா கவனிக்கிறீங்களா? எரிகோ கோட்டை மேலே இருந்துக்கிட்டு ஜனங்கள்லாம் பார்த்து நகைக்கிறாங்களா? என்ன இவங்க சுற்றி வராங்க? என்னதுங்க? மனம் சுற்றி வரணும். யார?
சொல்லுங்கள், யாரை மனம் சுற்றி சுற்றி வரணும்? நம்ம மனம் எதை சுற்றி சுற்றி போகுது? நம்ம மனம் சுற்றி சுற்றி ஒரு பாட்டு இருக்குல்ல, வருதே. மனசு வந்து ஆண்டவரை சுற்றி சுற்றி வரணும். ஆனால் தான் பல கோயிலுங்களை சுற்றி சுற்றி வர்றாங்க. நம்ம ஆண்டவர் மனசை சுற்றி சுற்றி வரணும். என் மனசு ஆண்டவரை சுற்றி சுற்றி வரட்டும். சொல்லுங்கள், என் மனசு ஆண்டவரை சுற்றி சுற்றி வரணும். அதுக்கு தான் சுற்றுறது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. காரணம் யாரும் செய்கிறது இல்லை. அவங்க புரியாமல் செஞ்சிட்ருக்குறாங்க. நம்ம கொஞ்சம் புரிஞ்சு செய்யணும். ஆமாம், சொல்லுங்கள். மனசை சுத்த விடுங்க ஆண்டவரை. சொல்லுங்கள், மனசை சுத்த விடணும். அந்த மாதிரி ஆள் தான் தாவீது. இப்போ என்னாச்சு, இவன் போட்ட ட்ரெஸ் எல்லாம் தாவீதுக்கு என்ன ஆகலை? ஐயா இதெல்லாம் வேணாங்க எனக்கு, இது ஏற்கனவே தோல்வியின் உடை. இது சவுல் யார்? ஏற்கனவே தோல்வி அடைந்தவன். அவன் ட்ரெஸ்ஸே வேணாம் போட்டுட்டு என்ன செய்கிறானா, தன்னுடைய வழக்கமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எங்கே போகிறா தெரியுமா? கையில் ஒரே ஒரு தடி. 40ஆம் வசனம் வாசிங்க. தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே சாதாரணமா எப்படி ஆடு மேய்ச்சிட்டு இருந்தானோ அதே போல சாதாரண மெய்ப்பனை போல உடை அணிந்து கொண்டு நாங்க, அவனுடைய கையில் என்ன இருந்துச்சு? ஆடுகளை மேய்ப்பதற்கு கோலும் தடியும், அவ்வளவுதான். தடி எடுத்து கொண்டு போய் ஒரு கவனை 5 கூழாங்கல். சொல்லுங்க, எத்தனை கூழாங்கல்? 5 கூழாங்கல்லை எடுத்துக்கொண்டு எங்கே வரான்? பெலிஸ்தங்கிட்ட வரான். கையில் ஒரு வாளும் இல்லை, வெட்டுறதுக்கு ஒரு கத்தியும் இல்லை. ஆனால் பெலிஸ்தன் ஈட்டியோடு நிற்கிறான், பரிசையோடு நிற்கிறான், பெரிய போராயுதோடு நிற்கிறான். இப்போ இவனை பார்த்த உடனே பெலிஸ்தனுக்கு ஒரு சிரிப்பு, அதாவது ஒரு ஏளனம். அவன் என்ன கேட்குறான் பாருங்க. ஆ 42ஆம் வசனம். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனா இருந்தபடினால அவனை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு பொருட்டாவே என்ன வரல. ஒரு சின்ன பையனை அனுப்பி என்னை அவமானப்படுத்துறாங்களே, நான் எவ்வளோ பெரிய ஆள், யாராவது எனக்கு ஈக்குவலாக சண்டைக்கு வருவான்னு பார்த்தா பெரிய ஆள் அனுப்புவான்னு பார்த்தா சின்ன பையனை அனுப்பியிருக்கிறாங்க. இவன் கூட போய் நான் எப்படி சண்டை போடுறது? அவன் என்ன சொல்கிறான், நான் என்ன நாயாப்பா தடியெல்லாம் எடுத்துக்கிட்டு வரேன்னு தாவீதை பார்த்து கிண்டல் அடிக்கிறான். என்னங்க, நீங்களாம் பைபிளை மட்டும் தூக்கிட்டு போய் ஆண்டு சமத்தில் உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணி பைபிளையே நம்பி வாழ்கிறீங்க. என்னங்க, உலகம் உங்களை பார்த்து என்ன நினைக்கும்? சிரிக்கும். உலகத்தில் ஒன்றும் புரியாது. ஆனால் இந்த வேதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட வேதம்? சத்திய வேதம். உங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியாய் நடத்துகிற ஒரு வேதம். அல்லேலூயா. அதைத்தான் உள்ள தாவீது வச்சிருந்தான். இப்போ என்ன ஆகுது? இப்போ தாவீது என்ன தெரியுமா சொல்றான்? 45 வசனத்துல தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினால் உன்னிடத்தில் வருகிறேன். எப்படி வரானா? நீ வந்து பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வர, ஆனால் நான் உங்ககிட்ட எப்படி வரேன் தெரியுமா? என்னை அழைத்த தேவனுடைய ஜீவனுள்ள நாமத்தின் பேரில் வரேன். ஆனால் தான் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி சொல்லி எல்லா காரியத்துக்காக ஜெபிக்கணும். அந்த நாமத்தை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். பயமுறுத்திய அசுரன் கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீது தன் கவனில் வைக்க எடுத்துக்கொண்டது வெறும் கூழாங்கல் அல்ல, சகல பர்வதங்களையும் நொறுக்கி சாய்க்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமமாகிய கிறிஸ்து என்னும் தலைக்கல்லானவர். அல்லேலூயா. ஒரே கல் தான் வச்சான். உனக்கு உங்களை என்னையும் தாங்குகிற ஒரு தலைக்கல் இருக்கிறார். அல்லேலூயா. வெற்றி கொடுக்கிற மூளைக்கல் அவரே. அவர்தான் நமக்கு எல்லாமுமாய் இருக்கிறார், வெற்றியின் சிகரமாய் இருக்கிறார். ஒரு கல்லை எடுத்து கவனில் வச்சு ஒரே அடி தான், நேராக எங்கே போய் பதிஞ்சுது? அது கோலியாத்துடைய நெற்றியில் போய் பதிந்து அப்படியே குப்புற விழுந்தான். என்னாச்சு சொல்லுங்க, என்னாச்சு? வாசி 49ஆம் வாசிங்க.
தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. முகம் குப்புற விழ பண்ணுவார். உன் சத்துருக்களை முகம் குப்புற விழ பண்ணுவார். சொல்லுங்க, என் சத்துருக்களை முகம் குப்புற விழ பண்ணுவார். எனக்கு விரோதமாய் வரக்கூடிய எந்த காரியத்தை எனக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து போகும். தாவீதுக்கு முன்பாக அவ்வளோ பெரிய கோலியாத் முகங்குப்புற விழுந்தான். இப்போ ஏறி நின்று இவன் அவன் பட்டியத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி அவனை தூக்கி கொண்டு போய் விசிறி போடுகிறான், எரிந்து போடுகிறான். வெற்றி இப்போ யார் பக்கம் இருந்தது? தாவீதின் பக்கம். எப்படி இருந்தது? சேனைகளின் கர்த்தருக்குரிய வைராக்கியம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பயமுறுத்துகிற அச்சுறுத்துகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்கள் சார்பில் இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்கள் பட்சத்தில் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். தேவன் எனக்கு துணையானவர், நான் கலங்கிடேன். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். தேவன் எனக்கு துணையானவர், நான் கலங்கிடேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. அல்லேலூயா. துதிக்கு பாத்திரரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. அல்லேலூயா. துதிக்கு பாத்திரரே. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், ஆகையால் நான் பயப்படேன். அவர் உன் சார்பில் நின்று உனக்காய் யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், உனக்கு வெற்றியை தரக்கூடியவர். அவர் உனக்காய் பெரிய காரியங்களை செய்கிறவர். அப்படியே நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? கரங்களை ஊற்றி கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே,